ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, காரிய தடைகள் நீங்கி, அதாவது செய்வினை கட்டுக்கள் எல்லாம் பூராமே நீக்கி காரிய தடைகள், அதாவது காரிய சித்திகளை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சாமி நாங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே தடையாகிட்டே இருக்குது சாமி, இல்லை அலுவலகத்தை நாங்கள் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்ருக்குறோம், அங்கே ஒரு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றங்கிறது இருக்க மாட்டேங்குது சாமி, அதே மாதிரி தொழில் வியாபாரம் பண்ணுறோம், அதுலேயும் ஒரு பெரிய அளவில் வளர்ச்சிங்கிறது இருக்குது சாமி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. இது பார்த்திங்கன்னா ஏதாவது தேவையில்லாத நபர்களால் செய்யக்கூடிய செய்வினை கட்டுகள் மூலியமாகவும் இந்த மாதிரியான காரிய தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இரண்டாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதாவது நவகிரக கோளாறுகள், ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய நவகிரக கோளாறுகளாலையுமே ஒரு சிலருக்கு காரிய தடைகள் ஏற்படுத்தும். அதாவது அவரவர்கள் செய்யக்கூடிய ஒரு சில செயல்கள் மூலியமாக நெகட்டிவ்கள் ஏற்பட்டு அதன் மூலியமாகவும் ஒரு சில காரிய தடைகள் கொடுக்கும். இப்படி எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும், எதனால் வரக்கூடிய காரிய தடைகளாக இருந்தாலுமே எல்லாத்தையுமே நீக்கி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை முறை தான் நான் இந்த வீடியோக்குள்ள சொல்கிறேன். இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தோம்னாக்கா, செய்கிறதுக்கு 2 நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? அப்போ அந்த அன்றைக்கி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களுடைய காலடி மண்ணை நீங்கள் முறையாக எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? காலடி மண்ணை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அது கூடயே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசி மாவு சேர்த்துக்கணும். சேர்த்து இரண்டையும் நல்லா கலந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும். தலா வாழையில் விரித்து அதற்கு மேலே இதை கொட்டி பரப்பி விட்டுட்டு, நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் ஒரு விளக்கு ஒன்று வச்சு, ஒரு அகல் விளக்கு ஒன்று வச்சு அதில் தீபம் ஏற்றி முறை அதற்குண்டான படையல்கள் எல்லாம் கொடுத்துட்டு, இதற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரினா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனங்கள் கொடுக்கலாம். இதே நீங்கள் அமாவாசை நாளைக்கு ஆரம்பிக்கிற மாதிரினா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு மந்திர உச்சாடனங்கள் கொடுத்துட்டு ஒரு வெண்பூசணிக்காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு இந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் ஓடும் நீரில், சரிங்களா, அதாவது நின்றுட்டு இருக்கிற நீர் ஆகாது, ஓடும் நீரில், அதாவது ஆறு வாய்க்கால் இந்த மாதிரி, சரிங்களா, ஓடும் நீரில் கரைச்சி விட்டுட்டு அதிலே நீங்கள் குளிச்சுட்டு நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்கள், அதாவது அந்த செய்வினை தோஷங்கள், ஜாதக ரீதியாக வரக்கூடிய தோஷங்கள், இந்த நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாமே நீங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் காரிய ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சொல்லி சித்தனூர்கள் குறிப்பிட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்டு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய குருவாழ்க குருவே துணை.